இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க 12th மேக்ஸுக்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா PDF ஃபைலும் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன் வேர்டுக்கு மட்டும் ஆன்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ஆன்சர் கீ நம்ம என்ன பார்க்க போகிறோம். சரியா, ஃபுல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபுல் ஆன்சர் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுமே உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு வந்து 4th ஆப்ஷன், செகண்ட் ஒன் வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஒன் வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சிக்ஸ்த்துக்கு தேர்ட் ஆப்ஷன், செவன்த்துக்கு தேர்டு, எயித்துக்கு செகண்டு. சரியா, அதாவது கொஸ்டின் நம்பர் 2 வந்து புக் இன்சைடு, அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு, 9th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 10th ஒன் வேர்டுக்கு 4th ஆப்ஷன், இதெல்லாம் புக் பேக் தான். சரியா, அதுக்கப்புறம் 11th ஒன் வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 12th ஒன் வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 13th ஒன் வேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், 14th ஒன் வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 15th ஒன் வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின். 16th ஒன் வேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன், 17th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் புக் இன்சைட் கொஸ்டின். அதுக்கப்புறம் 18th ஒன் வேர்டுக்கு 4th ஆப்ஷன், 19th ஒன் வேர்டுக்கு 4th ஆப்ஷன், 20th ஒன் வேர்டு கடைசியாக நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன். சரியா, 19th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட். சரியா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சேனலில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோமோ அது எல்லாமே நிறைய கேட்டிருக்காங்க. இப்போ 21 கொஸ்டினுக்கு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +or -1/6 இன்ட்டு 0 -2 0 6 2 -6 -3 0 6. இதான் வந்து 2 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 2 மார்க்கில் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா +or -2√2 -i√2. சரியா, அதாவது இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம சேனலே சொல்லியிருந்தோம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற கொஸ்டின். அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரு 4x² + 3x ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 169 = 0. 24வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து -3,2, ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. சரியா, இதை கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக இருந்திருக்கும், எழுதிருப்பீங்க. 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா f(x) is not differentiable on -2, 3, ஏன்னா மால்லஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. 26வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஜியோட வேல்யூ வேணும். சரியா, அப்போ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த டிஎக்ஸை மட்டும் அங்கே கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா, அப்போ டிஜி = 2x + cos x × dx. அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 11th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதாவது 9th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். சரியா, இதை வந்து அதாவது இன்டெக்ரல் ஆஃப் காமா இன்டெக்ரல் நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாவே அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பார்க்குறோம். அந்த ஃபார்முலாவில் என்னோட வேல்யூவும் ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் 28வது கொஸ்டின் பார்க்கலாம். சரியா, 28th கொஸ்டின் வந்து நம்ம அதாவது 28th கொஸ்டின் வந்து பார்க்கும்போது y = e (-x + mx + n) கொடுத்துருக்காங்க. இதில் dy/dx என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து e(x) அதாவது d²y/dx² - 1 = 0. இதான் ஆன்சர். 29வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 135/512. 30வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா θ = cos inverse of 2√2/3. சரியா, ஓகே. இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது ஆன்சர் வந்து -2, 3. 32 கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா y = 0. சரியா, 33rd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 3 ரியல் ரூட்ஸ் இருக்குது, அதர் 6 ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. 34வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா -π/3. 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது 1/4, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் சரியா மால்லஸ் ஆஃப் a வெக்டார் ஸ்கொயர்ட் அப்புறம் b வெக்டார் ஸ்கொயர்ட். அதுக்கப்புறம் 36வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் 5x - y - 3 = 0. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் சரியா x + 5y - 11 = 0. சரியா, அப்படின்னா y = x⁻1/n. இந்த கொஸ்டின் வந்து நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிட்டே இருக்கோம். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கே இந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான் சரியா. இதோட ஆன்சர் வந்து 1/2. அதுக்கப்புறம் 39வது கொஸ்டின் ரெண்டுமே நம்ம என்ன போதும் ஈக்குவல் நம்ம சொல்லணும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. அதாவது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு வரணும் சரியா. அதை நீங்கள் பார்த்துங்க. 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் dy/dx கண்டுபிடிச்சா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y ஆஃப் 0 = 0ன்னு சொல்லும் போது அதை வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ வந்து கிடச்சிடும் சரியா. சியோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் திரும்ப நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஃபைனலாக y = e⁻x² (2 - x - 1) இதுதான் நமக்கு ஆன்சர் சரியா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். 5 மார்க்ஸ் வந்து நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் சரியா. அதை ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். PDF ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.